வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் மொழி உலக விஞ்ஞானத்திற்கே அடித்தளமா இருந்ததுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல நவீன கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் போட்ட விதை இருக்கு. ஆனா அந்த பெருமைகள் பலது நமக்கே தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு. தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்ல, அது ஒரு மாபெரும் அறிவியல் பொக்கிஷம். வாங்க அந்த ஆச்சரிய உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். முதல்ல உலகமே கொண்டாடுற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். பூஜ்ஜியம். கணிதத்தோட ஆதாரமே இந்த பூஜ்ஜியம்தான். கணினி முதல் ராக்கெட் அறிவியல் வரைக்கும் பூஜ்ஜியம் இல்லாம எதுவுமே இல்லை. இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது இந்தியர்கள்னு நாம பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா அதுல தமிழர்களோட பங்கு எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? சங்க இலக்கியங்கள்ல, குறிப்பா தொல்காப்பியத்துல பாழ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாழ்னா ஒன்றுமில்லாத நிலை, அதாவது சூனியம். இந்த சூனியம்ங்கிற தத்துவம்தான் கணிதத்துல பூஜ்யமா மாறுச்சு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்குன்னு சொன்ன வள்ளுவரோட மண்ணுல எண்களோட முழுமைக்குக் காரணமான பூஜ்யத்தோட வேர்கள் ஆழமா இருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற டிஜிட்டல் உலகத்தோட முதல் புள்ளி நம்ம தமிழ் நிலத்துல தான் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா கடல் பயணம். இன்னைக்கு நாம ஜிபிஎஸ் வச்சுக்கிட்டு உலகின் எந்த மூலைக்கு வேணாலும் சுலபமா போயிடுறோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடுக்கடல்ல திசையே தெரியாதப்ப நம்ம தமிழ் மாலுமிகள் எப்படி கண்டம் விட்டு கண்டம் பயணம் செஞ்சாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க கிட்ட இருந்தது வெறும் நட்சத்திரங்களும் நீரோட்டத்தை புரிஞ்சுக்கிற அறிவும் சில எளிய கருவிகளும் தான். சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில வானூர்ந்த மதியம் போல் அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது வானத்துல போற நிலவை போல கப்பல் போகுதாம். இதிலிருந்து அவங்க வானியலை எந்தளவுக்கு கடற்பயணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு புரியுது. அவங்க கலம்சை கம்மியர்னு அழைக்கப்பட்டாங்க. கப்பல் கட்டுறதுல அவங்கதான் வல்லுநர்கள். காந்த ஊசியை வச்சு திசையறிகிற நுட்பத்தை அவங்க அப்பவே பயன்படுத்தியிருக்காங்க. இதை திசை காட்டும் கருவின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பறவைகளோட வழித்தடத்தை பின்பற்றியும் நீரோட்டத்தோட வேகத்தையும் திசையையும் கணிச்சும் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இந்த கடல்ல போறப்ப எந்த நேரத்துல எந்த காற்று வீசும், எந்த நட்சத்திரம் எங்க இருக்கும்னு அவங்களுக்கு அத்துப்படி. இன்னைக்கு இருக்கிற நவீன நேவிகேஷன் சிஸ்டத்துக்கே முன்னோடி நம்ம தமிழர்களோட இந்த கடல் அறிவுதான். இப்ப நாம மருத்துவம் பக்கம் வருவோம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன காயம் பட்டா கூட மருத்துவமனைக்கு ஓடுறோம். ஆனா போர்க்களத்துல வாழ்வெட்டு, அம்பு காயம்னு பெரிய பெரிய காயங்களுக்கு நம்ம முன்னோர்கள் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க? சங்க காலத்துல அறுவை சிகிச்சை இருந்திருக்குங்கிறதுக்கான சான்றுகள் புறநானூறில் இருக்கு. மார்பில் பாய்ந்த வேலை பிடுங்குவது பற்றிய குறிப்புகள் இருக்கு. அது சாதாரணமா பிடுங்கிறது இல்ல, முறையான அறுவை சிகிச்சை மூலமா அதை அகற்றியிருக்காங்க. அவங்க பயன்படுத்திய அறுவை சிகிச்சை கருவிகள் பத்தின விவரங்கள் ஆச்சரியமா இருக்கு. கத்தி, ஊசி, கவ்வி, முள் என பலவிதமான கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு காயத்துக்கு தையல் போடுறதுக்காக நரம்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூலிகைகளை கொண்டு மயக்க மருந்து கொடுத்துதான் அறுவை சிகிச்சையே செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன அறுவை சிகிச்சைக்கு அடித்தளமிட்டதே நம்ம சங்க கால மருத்துவர்கள்தான். அடுத்து நாம பார்க்க போறது வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி. இன்றைய நவீன வேதியியலுக்கு அடிப்படையான பல சூத்திரங்களை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்தியர் போன்ற சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எழுதின நூல்கள்ல பலவிதமான உலோகங்களை எப்படி உருவாக்குறது, ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமா எப்படி மாத்துறது, அதாவது ரசவாதம் பத்தின குறிப்புகள் ஏராளமா இருக்கு. பாஷாணங்கள், அதாவது விஷத்தன்மை கொண்ட பொருட்களை எப்படி மருந்தா மாத்துறதுங்கிற தொழில்நுட்பத்தை அவங்க கையாண்டிருக்காங்க. சித்த மருத்துவத்துல பாதரசத்தை திடப்பொருளா மாத்தி அதை மருந்தா பயன்படுத்துற ரசமணி முறை இன்னைக்கும் ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. அவங்க வெறும் மூலிகைகளை மட்டும் பயன்படுத்தல, உலோகங்களையும் தாது பொருட்களையும் மிக நுட்பமான முறையில பதப்படுத்தி அதை நோய்களை தீர்க்கிற மருந்துகளா மாத்தியிருக்காங்க. அகத்தியரோட சூத்திரங்கள் இன்றைய மெட்லர்ஜி, பார்மகாலஜி போன்ற துறைகளுக்கு ஒரு திறவுகோலா இருக்கு. ஆனா இதையெல்லாம் வெறும் ஆன்மீகம், மந்திரம்னு சொல்லி நாமளே ஒதுக்கி வச்சிட்டோம். சரி, இவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் வெளியுலகுக்கு தெரியாம போச்சு? ஏன் நமக்கே இதை பத்தி முழுசா தெரியல? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நம்மோட அறிவுச் செல்வங்கள் பல காலப்போக்குல திட்டமிட்டே மறைக்கப்பட்டிருக்கு. பல ஓலைச்சுவடிகள் அழிக்கப்பட்டிருக்கு.
நம்மளோட அறிவியல் கண்டுபிடிப்புகளை வேறொருத்தர் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மகிட்ட இருந்த அறிவை அவங்க எடுத்துக்கிட்டு அதை அவங்களோடது மாதிரி காட்டிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு அணுவை பத்தி பேசலாம். அணுவை ஜான் டால்டன் கண்டுபிடிச்சாருன்னு நாம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். ஆனா அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல்னு ஔவையார் பாடியிருக்காங்க. அப்போ அணுவை பற்றிய அறிவு தமிழர்களுக்கு இருந்திருக்கு. அதேபோல இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானதுங்கிற பிக் பேங் தியரியை இன்னைக்கு உலகம் கொண்டாடுது. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் திருவாசகத்துல ஆண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம்னு இந்த பிரபஞ்சம் ஒரு வெடிப்பிலிருந்து உருவானதை அழகாக பாடியிருக்கிறார். இந்த உண்மைகளையெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப தமிழ்ங்கிறது வெறும் பேசுகிற மொழி இல்லைன்னு புரியுது. அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு அறிவியல். வானியல், கணிதம், மருத்துவம், வேதியியல், கட்டடக்கலைன்னு எல்லா துறைகள்லையும் நம்ம தமிழர்கள் உச்சம் தொட்டிருக்காங்க. ஆனா நாம நம்ம பெருமைகளை மறந்துட்டு அடுத்தவங்களோட கண்டுபிடிப்புகளை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இனிமே நாம மாறணும். நம்ம வரலாற்றை நாம தான் தேடி படிக்கணும். நம்ம முன்னோர்களோட அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். நம்ம தமிழ் மொழியில இருக்கிற அறிவியல் ரகசியங்களை உலகத்துக்கு உரக்கச் சொல்லணும். இது வெறும் பெருமை பேசுறதுக்காக இல்லை, தொலைந்து போன நம்ம அறிவை மீட்டெடுக்கிறதுக்காக. இந்த உலகத்தோட வளர்ச்சிக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்காங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக. இந்த தகவல்கள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறியை ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறேன். நம்ம வேர்களை தேடுற பயணத்தை இன்னைக்கே தொடங்குவோம். தமிழ்ங்கிற பெருங்கடல்ல இன்னும் மூழ்கி எடுக்க வேண்டிய முத்துக்கள் ஏராளம் இருக்கு. இந்த தமிழ் பெருமைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.